Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம தாகூர் ரைட் பண்ண கீதாஞ்சலியோட 5th சாங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சாங் 5 பார்க்கலாம். ஐ ஆஸ்க் ஃபார் எ மொமெண்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு சிட் பை தை சைட். இந்த சாங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தாகூர் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரி. என்னன்னு ப்ரே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ளஷர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னா, அவரோட பக்கத்தில் உட்காரத்துக்கு. அவர் பக்கத்தில் உட்காரதுனால தான் அவருக்கு அந்த ப்ளஷரே கிடைக்கிது. எனக்கு உன் பக்கத்தில் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கணம் எனக்கு வேணும் உன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு. அது மூலிமா அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவருக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்குதான். ஸோ அதுக்கான மொமெண்ட் எனக்கு வேணும், அதுக்கான ஒரு சின்ன கணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு, காட் பக்கத்தில் உட்காரத்துக்காக. இப்போ அவர்கிட்ட நிறைய வேலை இருக்குது தான், நிறைய ஒர்க் இருக்குது, அவர் பண்ண வேண்டிய நிறைய டியூட்டிஸ் இருக்குது. அதெல்லாமே நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஒர்க்ஸ் தட் ஐ ஹாவ் இன் ஹேண்ட் ஐ வில் ஃபினிஷ் ஆஃப்டர்வர்ட்ஸ். இப்போ எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குதான், ஆனால் அதெல்லாம் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு உங்கள் பக்கத்தில் உட்காரணும், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு காட் கிட்டே கேட்குறாரு. அவே ஃப்ரம் த சைட் ஆஃப் தை ஃபேஸ் மை ஹார்ட் நோஸ் நோ ரெஸ்ட் நார் ரெஸ்பைட். இப்போது காட் அவர் பார்க்கல அப்படின்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, he becomes restless. அவருக்கு ஒரு அமைதியே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட ஹார்ட் பார்த்திங்கன்னா இட் லூசஸ் ஆல் பீஸ் அண்ட் ரெஸ்ட். அவர் மனசுலேயும் எந்த அமைதியும் ஒரு நிம்மதியுமே இல்லாமல் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒர்க்குமே எப்படி இருக்குன்னா, அண்ட் மை ஒர்க் பிகம்ஸ் அன் என்லெஸ் டாயில். அதாவது அவரோட ஒர்க்குமே பார்த்திங்கன்னா இட் பிகம்ஸ் ஹார்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையாக ஆகிடுது. தட் டூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் நெவர் எண்டிங். அதுலேயும் முடிவே இல்லை, அந்த கஷ்டப்பட்டு பண்ணுற ஒர்க்குமே முடிவே இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்றாரு. அவரால் ஒர்க்குமே பண்ண முடியல, காடோட ஃபேஸை பார்க்க முடியலன்னா அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுவும் எப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் எ ஷோர்லெஸ் சி ஆஃப் டாயில். ஒரு கரையே இல்லாமல் கடல் மட்டும் இருக்குது, உங்களுக்கு கரையே கண்ணுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு ஒர்க்கை முடிவே இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தால் எப்படி இருக்கும்? தெர் இஸ் நோ வே டு ஃபைண்ட் பீஸ். அந்த இடத்துல உங்களால் ஒரு நிம்மதின்றதே கிடையவே, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ வே டு எஸ்கேப். அங்கேருந்து உங்களால் தப்பிக்கவும் முடியாது, கரையே இல்லாமல் வெறும் கடல் மட்டும் இருக்கே, அந்த ஒர்க்கும் முடியாது, உங்களால் அதிலேருந்து வெளியில் வரவும் முடியாது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பீஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கடவுளை பார்க்காம இருக்கிறதுனால. இப்போது நேச்சரோட பியூட்டியை பற்றி பேசுகிறாரு. டுடே த சம்மர் ஹேஸ் கம் அட் மை விண்டோ. அவரோட விண்டோக்கு, அவரோட ஜன்னலுக்கு கோடை காலமே வருதான். வித் இட் சைஸ் அண்ட் மர்மஸ் அப்படின்னா வித் இட் ஜென்டில் ப்ரீஸ், ஒரு நல்ல இளம் தென்றலோடு வருது. அண்ட் த பீஸ் ஆர் பிளையிங் தயர் மின்ஸ்ட்ரல்சி அட் த கோட் ஆஃப் த ஃப்ளவரிங் க்ரோவ். அதாவது அங்கே ஒரு பெரிய பூந்தோட்டமே இருக்குது, ஒரு பெரிய பூந்தோப்பே இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த தேனீக்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த தோட்டத்தை நோக்கி அப்படியே வருதான், ஒரு பஸ்ஸிங் சவுண்டோட. தேனீக்களோட சத்தம் நமக்கு தெரியும்ல, அந்த சத்தத்தோடு அந்த தேனீக்கள் எல்லாம் அந்த தோட்டத்தை, அந்த பூக்களை நோக்கி அப்படியே வருதான். இதை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராயல் பேலஸ் இருக்குது. அந்த அரண்மனை அப்படின்னாலே அங்கெல்லாம் நிறைய இசை கலைஞர்கள் இந்த பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூந்தோட்டத்தை அந்த ராயல் பேலஸோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த பீஸோட அந்த பஸ்ஸிங் சவுண்டெல்லாம் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா, அந்த இசை கலைஞர்களோட இசையோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு டிவைன் அட்மாஸ்பியர், அதாவது ஒரு தெய்வீக சூழலாக இருக்குது. இவ்வளோ நேரம் இப்போ இந்த நேச்சரை பற்றி சொன்னார் இல்லையா, ஸோ இது ஒரு தெய்வீக சூழலாக இருக்குது. நவ் இட்ஸ் த ரைட் மோமெண்ட், இதுதான் சரியான நேரம். நவ் இட்ஸ் டைம் டு சிட் குவயட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் தி. இப்போது உங்களோட முகத்துக்கு நேராக, முகத்தோட முகமாக பார்த்து I want to sit peacefully and I want to express my love and devotion அப்படின்னு சொல்கிறாரு. அமைதியாக அவரோட முகத்தை பார்த்து உட்காந்து அவரோட அன்பை வந்து வெளிப்படுத்தணும். அதுவும் ஒரு சாங்காக, அவரோட வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறத ஒரு சாங்காக வந்து பாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த அமைதியான, இந்த ஃப்ரீ டைமில், இன் திஸ் சைலண்ட் அண்ட் ஓவர்ஃப்ளோயிங் லெஷர், இந்த அளவே இல்லாத இந்த ஒரு ஃப்ரீ டைமில், ஒரு அமைதியான இந்த நேரத்தில் நான் வந்து பாடணும், என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறத ஒரு சாங்காக பாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான், சாங் 5 முடிஞ்சுது. அதோட சம்மரி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சாங்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.